தாலா என் மீதும் உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய ஹுத்துபாவை செவிமடிப்பதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே நாம் நேர காலத்தோடு ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையை தற்காலிகமான வாழ்க்கையாக தந்து இந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் எப்படி வாழுகிறோம் என்பதை பரீட்சித்து கொண்டிருக்கிறான். அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் சொர்க்கத்தை அடைவதற்காக இந்த உலகத்தை பயன்படுத்தணும், நரகத்தை விட்டும் அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலே பாதுகாப்பு தேடணும் என்பதுதான். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உண்மையாகவே அல்லாஹ்வுக்கு பயந்து சொர்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்களா, அல்லது வெறுமனே இந்த உலகம் மட்டும்தான் நிரந்தரமான வாழ்க்கை, இதிலேயே தான் நான் என்றென்றுமே நிலைத்து வாழப்போகிறோம் என்ற ஒரு சிந்தனையில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்துவதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது போன்ற ஹுதுபாவுடைய உரைகளை கேட்பதை கடமையாக்கி இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இன்றைய ஹுதுபாவிலே நவீன தொடர்பு சாதனங்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிம் குடும்பம் என்ற ஒரு தலைப்பை தெரிவு செய்து தந்திருக்கிறார்கள். உண்மையாக இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக ஒரு முஸ்லிம் குடும்பம் எப்படி இருக்கணும், முஸ்லிம் குடும்பம் என்றால் என்ன என்பதை ஆரம்பமாக நானும் நீங்களும் புரிந்தால்தான் இந்த நவீன தொடர்பு சாதனங்கள் அதனோட சம்பந்தப்படுத்தி நமக்கு விடயங்களை புரியலாம். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே 66வது அத்தியாயம் சூரா அத்-தஹ்ரீம் 6வது வசனம், 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான். அப்ப ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று இறைவன் சொல்லும் போதே கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவர்களும் கற்களும் தான் நரக நெருப்பின் எரிபொருட்கள். அன்பு சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா ஏன் உங்களை நரக சும்மா சொல்லலாம் தானே? கூ அன்ஃபுஸக்கும் நாரா, என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெற்றோர்கள், எனக்காக இந்த உலகத்திலே பல விடயங்களை தியாகம் செய்து என்னோடு வாழ்ந்த என் அன்பு மனைவி, நான் கொஞ்சி குழாவி பாசமூட்டி என் வளர்த்த என் குழந்தைகள், இவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு நான் நாளை மறுமையிலே அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டாமா? அல்லாஹ் சொல்லுவது அதிகமாகியதா? இறைவனை மறந்துவிட்டு வீணாக நேரங்களை செலவழித்து பாவமான காரியங்களை செய்து நரகத்தை நெருங்குவது அதிகமாகிவிட்டதா? ஐவேளை தொழுகை கடமை. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு முஸ்லிம் குடும்பம் இந்த மொபைல் போன் நவீன தொடர்பு சாதனங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னாடி உங்க ஊர் எப்படி இருந்துச்சு? 5 மணிக்கு அசான் சொல்லும் போது எல்லாரும் எழும்பி பள்ளியில பல சஃப்புகள் நிறைந்திருக்கும். எழும்பி சுபஹு தொழுகுவார்கள். தொழுது முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் வீடு கலகலன்னு இருக்கும், லைட் எல்லாம் போடப்பட்டிருக்கும், குர்ஆன் ஓதும் சத்தம் கேட்கும். இஸ்லாமிய குடும்பம். அதுக்கு பிறகு அழகாக குழந்தைகள் பாடசாலைக்கு, கணவன் வேலைக்கு என்று போவார்கள். மாலையாகினால் பிள்ளைகள் எல்லாம் வீட்டில், தகப்பன் வீட்டில், வீட்டினுடைய தலைவன் மகரிபு தொழுகை, அதற்கு பிறகு குர்ஆனுடைய ஓதல், திக்ருகள், இப்படி ஒரு அழகான ஒரு கட்டமைப்போட
மார்க்கமான ஒரு குடும்பமாக பிறரை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை. ஏன்? அதற்கான தேவையும் இல்லை. இன்றைக்கு நவீன தொடர்பு சாதனங்கள் வந்த பின்னாடி நீங்க சிந்திச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இந்த சமூகம் மாறிக்கொண்டு போகிறது என்றால், எழும்பி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். என்னை படைத்த ரப்பை நான் புகழணும். தூங்கி எழுந்த பின்னாடி அந்த சிறிய மரணத்திலிருந்து என்னை எழுப்பி இன்றைய தினம் உயிரோடு எழுப்பியதற்காக நான் அவனை புகழணும். வ இலைஹின் நுஷூர். இப்ப நான் எழும்பிட்டேன், எனக்கு உயிர் கிடைச்சிட்டு, ஆனால் நான் அவனிடத்திலே மீட்டப்படுவேன் என்று அந்த மரணத்தின் ஞாபகம், மறுமையின் ஞாபகம் அந்த காலையில் எழும்பி சொல்லக்கூடிய முதல் வார்த்தையிலே இருக்குது. ஆனா இன்றைக்கு எழும்பின உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி இந்த துஆவை ஓதுபவர்களை விட தூங்கும் போதே மொபைல் போன் தலைவாணிக்கு பக்கத்துல, எழும்பி செய்யற முதல் வேலை யார் கால் பண்ணிருக்கிறா, யார் மெசேஜ் அனுப்பியிருக்கிறா, வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்குது, ஃபேஸ்புக்ல என்ன வந்திருக்குது, முதல் வேலை துஆ கூட இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ மனைவிமார்கள் இரவு தூங்கும் போதே கட்டிலுக்கு வந்து தன்னுடைய கணவனோடு பேசணும், என் கணவன் என்னோடு பேசணும் என்று விரும்பிக் கொண்டிருப்பார்கள். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை அது. ஆனால் இன்றைக்கு பல ஆண்கள் கட்டிலுக்கு வந்துட்டாங்களா தூங்குவதற்கு, நாம 9 மணி 10 மணிக்கு கட்டிலுக்கு தூங்குவோனும் என்று போகிறோம், தூங்குவதற்காக போகிறோம். ஆனால் தூங்கும் போது மணியை பார்த்தால் இது முஸ்லிம் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தப்பான வழிமுறையாக இன்றைக்கு விரும்பியோ விரும்பாமலோ இப்படியே நடக்குது. நீங்க வேண்டியவர்கள்ட்ட கேளுங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய நிலைமையை பாருங்க. வியாபாரம் பிஸி, வேலை டென்ஷன், பிள்ளைகள்ட்ட வேலை. இப்பதான் நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து போனை கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு நேரம் கிடைக்குது. எப்ப? இரவு நேரம். அப்ப மனைவி தன்னோடு தன் கணவன் பேசணும் என்று எதிர்பார்க்கிறாள். ஆனா இவர் முழுக்க முழுக்க மொபைல்ல. இப்படி ஒரு குடும்பம். இன்னும் ஒரு குடும்பத்துல கணவன் வெளியில போயிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு தன் மனைவியோட பேசணும், தன்னுடைய இன்றைய விடயங்களை மனைவியோடு பகிர்ந்து கொள்ளணும் என்று நினைக்கிறார். ஆனா மனைவி என்ன சொல்றாண்டா, நான் காலையில இருந்து உங்களோட வேலை, பிள்ளைகள்ட வேலை, வீட்டு வேலை, எல்லா வேலையும் முடிச்சு எனக்கு ஒரு போனை பார்க்க, வாட்ஸ்அப்பை பார்க்க, இந்த யூடியூபை பார்க்க எனக்கு ஒரு நிமிஷம் கிடைக்கல, நான் இப்பதான் பார்க்க போறேன் என்று அந்த மனைவி போன்ல கணவன் தன் மனைவி எப்ப தன்னோட பேசுவார் என்று பார்த்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம். சுபஹானல்லாஹ். இதையும் தாண்டி கணவனும் மனைவியும் கட்டிலுக்கு வந்தாச்சு. அவரோட போன் ஒருத்தட்ட கையில, அவரோட கையில, மனைவியோட போன் அவட கையில, 2 பேருக்கும் பேரு கணவன் மனைவி. அவட போனோட ஒரு பக்கம் யூடியூப்ல, இவரோட போன்ல ஒரு பக்கம் பேஸ்புக்ல, மனத்தியால கணக்கு. தன் மனைவி, ஹலாலான மனைவி தன் பக்கத்தில் இருக்கிறா என்பதை மறந்து இவர் சமூக வலைதளங்கள், அந்த சோசியல் மீடியாக்கள்ல, சமூக வலைதளங்களிலே இப்படிப்பட்ட குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? புரிந்துணர்வு இருக்குமா? ஒரு பரக்கத்தான குடும்பமாக இந்த குடும்பம் மாறுமா? சுபஹு தொழுது முடிய குர்ஆனை எடுத்து இறை வசனங்களை ஓதப்பட வேண்டிய முஸ்லிம் குடும்பங்கள்ல எடுத்து கடமைக்கு சுபஹு தொழப்படுற வீடுகளிலும் குர்ஆன் ஓதப்படுவது கிடையாது. நிறைய தொழுது முடிச்சா அடுத்தது தேநீரா, ஏதோ அந்த செய்தி, இந்த செய்தி, அந்த அரசியல், இது அது இதுன்னு தொடர்பு சாதனங்கள்ல, குறிப்பாக மொபைல் பாவனையில ஏதான் ஈடுபடுறாங்க. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லாருமே விதிவிலக்கு இல்லை. இதுல சின்ன பிள்ளையோட கையில பார்த்தாலும் மொபைல் தான்,
பெற்றோர்களும் மொபைல் தான். வயது வந்த வயசாளி அப்பா உம்மம்மா எல்லாரும் பாப்பம்மா எல்லாட்ட கையிலையும் போன்ல தான் அவர்கள் அறிக்கைகள் சொல்லுது. இலங்கையில அண்மையில் ஒரு ஆய்வு பண்றாங்க. இலங்கையில 10 பேருக்கு 14 மொபைல் போன்கள் பாதிக்கப்படுதாம். இலங்கையுடைய ஆய்வு அறிக்கை. 100 பேருக்கு 140 மொபைல் போன் இலங்கையில் இருக்குது. அப்ப ஒருத்தர் கிட்டத்தட்ட 1.5 போன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை மொபைல் போன்கள் மட்டும் பாவனையில் இருக்குது. இது இறைவனை நெருக்குகிறதா? இறைவனின் பக்கம் நன்மைகளை அதிகம் செய்வதற்கு வழிவகுக்கிறதா? அல்லது ஹராமான கூடாத பாவங்களின் பக்கம் நம்மை இட்டு செல்கிறதா? மீடியாவில் என்ன செய்கிறார்கள் சிந்திக்கணுமா இல்லையா? ஒரு முஸ்லிம் குடும்பம் என்பது தொழுகையிலையும் குர்ஆனை ஓதுவதிலையும் திக்ரிலையும் மூழ்கி கிடக்க வேண்டிய குடும்பம். ஆனால் இன்றைக்கு மொபைல் போனிலே மூழ்கி கொண்டிருக்கிறது என்றால் நானும் நீங்களும் சிந்திக்கணும். சொர்க்கத்துக்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமா, நரகத்தினுடைய எரிபொருட்களாக மாறுவதற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க மிக முக்கியமான ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் அபூ தாவூத் அவர்கள் 4903வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதர்களே நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்றார்கள். எதை எச்சரிக்கிறேன் தெரியுமா? பொறாமை என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்றார்கள். ஏன் தெரியுமா? நெருப்பு எப்படி விறகை அழித்து விடுவோம், நெருப்பை பற்ற வச்சு விறகம் இது பண்ணி நெருப்பை பற்ற வச்சு விட்டா நெருப்பு வந்து அந்த விறகை எல்லாம் என்ன செய்யும், அப்படியே பற்ற வச்சு சாப்பிட்டு முடிச்சிடும். இதே மாதிரி பொறாமை என்பது, நல்லா புரியுங்க, பொறாமை என்பது நன்மைகளை அழித்துவிடும் என்றார்கள். பொறாமை நன்மைகளை அழித்துவிடும் என்றால் பொறாமை நரகத்தின் பக்கம் நம்மை அழைத்து செல்லும். அப்படியா இல்லையா? இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பின்னாடி மிக 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 அதிகமாக நடக்கப்படுற பாவம் எது தெரியுமா? எது தெரியுமா? பொறாமை என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பாவம், எல்லா நன்மைகளையும் அழித்து விடக்கூடிய பாவம் என்ன? இன்றைக்கு நான் ஒரு புதிய ஆடை வாங்கிட்டேனா, புத்தாடை அணியும் போது ஓத வேண்டிய துவா என்ன தெரியாது. குறைஞ்சது பிஸ்மில்லா என்று சொல்லியாவது அந்த ஆடையை வலது பக்கத்தால் போட்டார்களா தெரியாது. ஆனா ஆடை அணிய முன்னாடி ஒரு போட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்ல இன்றைக்கு நான் புத்தாடை அணிகிறேன், இந்த கடை வெள்ளிக்கிழமை பொதுவா முஸ்லிம் குடும்பங்கள்ல நல்ல சாப்பாடு கொஞ்சம் விசேடமாக சமைப்பார்கள். நீங்க பாருங்க, முஸ்லிம் உம்மத்திலே ஆரம்ப காலத்துல சாப்பாடு வைத்தால் பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுறது தானே வழக்கம். இன்னைக்கு சாப்பாடை செஞ்சு வச்சா சாப்பிட கைய வைக்கிறவங்க கொஞ்சம் இருங்க, தொட்டுறாதீங்க அப்படியே வைங்க. ஏன்? சமைத்ததை அப்படியே ஒரு வீடியோ, அது அப்படியே ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டு ஃப்ரைடே ஸ்பெஷல், வெள்ளிக்கிழமை சிறப்பு சமையல். மனைவி போடுறா. சில ஆண்கள் இன்றைக்கு என் மனைவியின் ஸ்பெஷல், அவர் தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல. எதுக்குன்னு கேட்கிறேன்னா, ஏன் ஊர்ல பக்கத்துல உள்ள வீட்டுல உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போறீங்களா? விருந்துக்கு அழைக்கிறதுக்கு போட்டோ போட்டு ஆக்கி வச்சிருக்கிறோம், வந்து சாப்பிட்டுட்டு போங்கண்டா, பிரச்சனை இல்லை. 4 பேர் வந்து சாப்பிட வந்தா யாரு கூப்பிட்டா, நீங்க தான் ஸ்டேட்டஸ், நான் சும்மா தான் போட்டேன்னுவாங்க. என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? அடுத்தவர்களை பார்க்க வைக்கிறோம். இதுல 2 பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாமலும் இருக்கலாம்.
நாம ஸ்பெஷலா சாப்பிடுவோம், அவர்களுக்கு அன்றைய நாள் வசதி இருக்காது. இவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவாங்களா இல்லையா? பொறாமைப்பட நாமே வழி செய்து கொடுக்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் புதிய ஒரு வாகனம் வாங்குறார், அதை போட்டோ எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய புத்தும் புது வாகனம் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம்ல, என்னென்ன இன்னும் சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துல என் புதிய வாகனம். இப்போ யாரு நீங்க வாகனம் வாங்கினதா இல்லையான்னு யாரு கேட்டது? இல்லை நீங்க வாகனம் வாங்கி எல்லாரையும் ஃப்ரீயா கூட்டிட்டு போறீங்களா? உங்க குடும்பத்தை தானே கூட்டிட்டு போறீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு, உங்கள் தாய்க்கு, உங்கள் தந்தைக்கு, உங்கள் குடும்பத்துக்கு தெரிந்தால் போதுமா இல்லையா? வசதியே இல்லாத ஒருத்தர் வெறும் புஷ்பைஸ்கள் ஓட்டிட்டு இருக்கிறத அவருடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, எங்களுக்கு மட்டும் ஒன்று இல்லையேன்னு பொறாமப்பட்டுட்டாரு வைங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பு சகோதரர்களே, கண்ணேறு என்பது, கண் திருஷ்டி என்பது உண்மையாக இருக்கிற ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் முஸ்லிம் அவர்கள் 2281வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணேறு என்பது உண்மையானது என்றார்கள். சும்மா இருக்கிற இன்னொருத்தருக்கு நானே போட்டு காட்டி, நான் புதுசு வாங்குறேன், நான் இங்க போறேன், நான் அங்க தங்குறேன், இது வாங்கினேன், அது செய்தேன் என்று நம்மை பற்றிய நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் சமூகத்துல, சமூக ஊடகங்கள்ல பகிரங்கப்படுத்துவதால என்ன நடக்குது? அவர்கள் பொறாமைப்படுவார்கள், கண்ணேறு. அதன் மூலம் நாம் பாதிக்கப்படுவதற்கு நாமே வழி செய்து கொடுக்கிறோமா இல்லையா? வீட்டில் நடக்கிறது, பயணம் போற, இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் சமைப்பதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல பகிர்ந்து கொள்கிறார்கள். இங்க அந்த அளவுக்கு இருக்காது, இங்க அங்க பார்த்துட்டு இங்க இருந்து பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே எல்லாருக்கும் தெரிந்த சூரா, நாம் குர்ஆன்ல அடிக்கடி ஓதக்கூடிய சூரா, சூரா ஃபலக். 113வது அத்தியாயத்தின் கடைசி வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அவனுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடிக்கொள்கிறேன். அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்லுகிறான். பொறாமை என்பது மிகப்பெரிய ஒரு கொடிய பாவம், அது ஒரு கொடிய நோய். பொறாமைப்படுவது கூடாது இஸ்லாத்திலே. இப்ப நாம் நம்மீது அடுத்தவன் பொறாமைப்படுவதற்கு நாமே வழி செய்து கொடுக்கணுமா? அதுல வேற அடுத்தவர்களுடைய இந்த ஃபேஸ்புக் பதிவுகளை, வாட்ஸ்அப் பதிவுகளை, ஸ்டேட்டஸ்களை, இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு, இப்போ ஒருத்தர் உதாரணமா ஒரு புதிய வாகனம் வாங்கிட்டாருன்னு வைங்க, ஒரு 50 லட்சம் இவர் போடுறாரு, புத்தம் புது கார், 5 மில்லியன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தந்தான். இதை பார்த்துட்டு இன்னொருத்தர் என்ன பேசுறாரு தெரியுமா? ஒரு இன்னொரு குடும்பத்துக்குள்ள சர்ச்சை. பாத்தீங்களா? இன்னொரு கணவன் மனைவி குடும்பத்துல நீங்களும் இருக்கிறீங்களே ஆம்பளையா, பாத்தீங்களா அவர் 2 வருஷத்துல எப்படி பிசினஸ் செஞ்சு முன்னேறிட்டார், நீங்களும் இன்னும் இந்த பைக்கை வச்சு ஓட்ட பைக். கணவன் மனைவிக்குள்ள இங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப அதுக்கு இவரு அவன் என்னமாவது போதையை வித்து, அதை வித்து, கஞ்சா வித்து, ஹராமான வாகனத்தை வாங்கி இருப்பான், ஹலாலா சம்பாதிக்கிறவனும் இவ்வளவு சுருங்க முன்னேறன்னு இவரு எதுக்குன்னு கேட்கிற. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? 49வது அத்தியாயம் சூரா ஹுஜூராத் 12வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினத்தன், ஈமான் கொண்டவர்களே, ஊகம் பண்றது இருக்கிறதா இல்லையா? சும்மா கற்பனையா நினைச்சு பேசுறது, நாமளா சிந்திச்சு பேசுறது, இந்த ஊகங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடி பாதுகாத்துக்கோங்க உங்களைய. இன்ன பஅத பன்னி இஸ்முன்,
இப்படி நாமளா நினைச்சு ஊகம் பண்ணி கெஸ்ஸிங் என்று சொல்லுவோமா இல்லையா, இப்படித்தான் இருக்கும், அப்படியா இருக்கும் இப்படின்னு நாம பேசுறது சில ஊகங்கள், இப்படி பேசுற சில விடயங்கள் பாவம். வலா தஜஸ்ஸஸு, துருவி துருவி ஆராயாதீர்கள். இந்த ஃபேஸ்புக்கும் யூடியூபும் வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் வந்த பின்னாடி நடப்பது நன்மையின் பக்கம் அதிகம் போகிறோமா? அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, அவர் எங்க போறார், எங்க தங்குறார், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். என்ன பேசுறார் தெரியுமா? இப்ப ஷுவரா வட்டிக்கு பினான்ஸுக்கு தான் வாங்கி இருப்பார், ஊகம் பண்றார். புரியுதா? அடுத்தவன் ஸ்டேட்டஸ பார்த்துட்டு உனக்கு சம்பந்தமே இல்லாத விடயத்துல அட 4 விக்கிர சொல்லி, 4 சுபஹானல்லாஹ்வை சொல்லி, 4 அல்லாஹ் அக்பர சொல்லி அல்லாஹ்விடத்துல நன்மையை அதிகரித்துக் கொள்ள முடியுமான சந்தர்ப்பங்கள் இருந்தும் இந்த நவீன தொடர்பு சாதனங்கள் மூலமா என்ன நடக்குது? நாமே பாவங்களை தேடிக் கொள்கிறோம், ஊகம் பண்றோம், துருவி துருவி தேடி ஆராயிரும். இப்ப பொறாம வந்துட்டா, மனைவி தன்னை தாழ்த்திட்டாவா, தேடுறாரு, எங்க இவருக்கு சல்லி 4 பேட்டா, அது என்ன அது அவர் அப்படி, அவர் எப்படி அவ்வளோ சுருக்க வாகனம் வாங்கினார், கொஞ்சம் தேடி பாருங்க பாப்பா, என்ன சரி ஷுவரா ஏதோ வட்டியோட சம்பந்தம் இருக்குதா, இருக்குமே பாருங்க, யாரோட பலவுறாண்டு ஏதாவது இந்த கஞ்சா ஐஸ் ஏதாவது விற்கிறாரா இருக்குமே. இதுதான் சமூகத்தில் இன்றைக்கு பேசும் பொருள். ஒரு குடும்பம் சந்தோஷமாக ஒரு பயணம் போகுது, ஒரு விடுமுறை வருதா, எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு பயணத்துக்கு மனைவி சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத்தை தந்தா பெய்த்துட்டு வாங்களே, எந்த பிரச்சனையும் இல்லை. அதை எடுத்து ஒவ்வொன்றையும் இப்பொழுது வீட்டை விட்டு வெளியேறுகிறோம். நீங்க என்ன ஜனாதிபதியா? உங்களை யாராவது பின்தொடர போறாங்களா? இந்த செய்திகள்ல லைவ் கொடுக்க போறாங்களா? இப்போ நாம் இந்த ஊரை அடைந்து விட்டோம், அந்த ஊர்ல போர்டை போட்டோ பிடிச்சி அல்ஹம்துலில்லாஹ் இங்க வந்துட்டோம், யாரும் உங்களுக்கு வரவேற்க மாலை போட பார்த்துட்டு இருக்கிறாங்களா? இஸ்லாம் எங்க? தன் குடும்பத்துக்கு தான் செலவழிப்பதையே மற்றவர்களுக்கு காட்டணும். அவர் குடும்பத்தோட பயணம் போவாராம், நீர்வீழ்ச்சியில குளிப்பாராம், பீச்சில் குளிப்பாராம், இதையெல்லாம் போட்டோ எடுத்து பிள்ளையோட குட்டியோட இதையே பப்ளிக்கா போடணும். போட்டோ எடுங்க, உங்க உம்மாக்கு வாப்பாக்கு பேர பிள்ளைகளை பார்த்து ரசிக்கட்டும், மகிழட்டும், அனுப்புங்க. உங்களோட நெருங்கிய உறவினர்களுக்கு அனுப்புங்க, எந்த தப்பும் இல்லை. இதையே உலகம் பார்க்கறதுக்கு பப்ளிக் ஸ்டேட்டஸ்ல போடணும். ஏன் வெளிநாட்டுல உள்ளவர்கள் யார் யாரோ எவனோ பேஸ்புக்ல இருக்கிற ஊர் பேர் தெரியாதவெல்லாம் பார்த்து எப்படி அனுபவிக்கிறாங்க, எப்படி பயணம் போறாங்க, எப்படி வீண் விரயம் செய்யறாங்க. எங்களை பற்றி அவர்கள் தப்பாக பேச நாம் வழி செய்து கொடுக்கிறோம். மாசம் போய்த்துட்டே இருக்கிறாங்க. இப்படி என்று மனசுக்குள்ளால போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கனவு கண்டால் கூட, எல்லாருக்கும் தெரியும், கனவு கண்டால் கூட என்ன சொல்லி இருக்கிறாங்க? அது கெட்ட கனவாக இருந்தால் ஒருத்தரிடமும் சொல்லக்கூடாது. எல்லா கனவுமே உண்மையாக நடக்கும் என்பது அல்ல. ஆனாலும் அப்படி இருந்தும் நல்ல கனவுண்டு கண்டால் நீங்க பெரிய கோடீஸ்வரனாக போற மாதிரி, பெரிய ஒரு தொழில் அதிபராக போற மாதிரி, அல்லது படித்து பெரிய ஒரு பட்டதாரியாகி பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வரப்போற மாதிரி ஒரு நல்ல கனவு கண்டாலும் உங்களுக்கு மிக மிக நம்பிக்கையான மிக மிக நெருங்கியவர்களை தவிர யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன்? அந்த கனவை சொல்றதன் மூலமா கூட இன்னொருத்தர் உங்கள் மீது பொறாமைப்பட்டு விடக் கூடாது. கனவையே சொல்லக்கூடாதுண்டா, எனக்கு 10 லட்சம் கிடைச்சது நான் ஏன் 10 பேருக்கு சொல்லணும்? நான் கேட்கிறேன், ஏன் பகிரங்கப்படுத்தணும்? அல்லாஹ்வை புகழ்றது இல்லை. அது அல்ஹம்துலில்லாஹ்னு டைப் பண்ற, எழுத்தால டைப் பண்ற எத்தனை பேர் நாவால மொழிறாங்கன்னு கூட தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எங்களுக்கு வழிகாட்டினார்கள் என்றால், இன்னொரு மனிதனிடத்துல பிரமிக்கத்தக்க ஒரு அழகான அழகையோ சொத்தையோ ஏதோ ஒரு பெரிய விடயத்தையோ கண்டால் நிச்சயம் பொறாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த கண்ணூர் பட்டுரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க அப்படி ஏதாவது கண்டா பாரக்கல்லாஹு ஃபீக் என்று சொல்லிக்கோங்க. ஏன் தெரியுமா?
கண்ணேறு என்பது உண்மையானது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் பொறாமைப்படுவதை விட்டும், அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதை விட்டும், அதே போல அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்றான், நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி குறை சொல்லாதீங்க, அவரை பத்தி இவரை பத்தி அவர் பேசாதீங்க. பாத்தீங்களா அப்படி செய்யறாரு. இது போன் குடும்பமாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதப்படுற வீடுகள் இன்றைக்கு பார்க்க முடியுதா? ஒரு ஃபேஸ்புக்ல ஒருத்தட்ட விஷயத்தை பார்த்துட்டு 4 பேர் குடும்பம், உம்மா வாப்பா மகள் மகன் எல்லாம் உட்கார்ந்துட்டு அந்த ஆளை பத்தி குறை பேசிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எனக்கே கடன் தரைக்குது 4000 ரூபா, அதை தந்து கொள்ளையெல்லாம் அவர் கூட்டிட்டு போய்த்திக்கிறாரு குடும்பத்தை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. தேவையா இது? இங்க சம்பந்தமே இல்லாம நம்மை பற்றி நாம் அடுத்தவர்கள் பேசுவதற்கு, நம்மீது அவர்கள் பொறாமைப்படுவதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை தந்திருக்கிறான் ஓதி வழங்கி வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக. இந்த குர்ஆன் தான் நம்முடைய மனவேதனைகளுக்கு, கவலைகளுக்கு ஸலா தொழுகை தான் தீர்வு. குர்ஆனை ஓதுவது தான் தீர்வு மன நிம்மதிக்கு. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு தாங்க இல்லாத ஒரு கஷ்டம் வருது, இந்த தொடர்பு சாதனங்கள் வர போத நாம் என்ன செஞ்சோம் தெரியுமா? தாங்க இல்லாத ஒரு கவலை, உழு எடுத்துட்டு வந்து 2 ரக்காத்தை தொழுது, யா அல்லாஹ் இப்படி திடீரென்று எதிர்பார்க்காத ஒரு இழப்பு வந்துட்டு, ஒரு கஷ்டம் வந்துட்டு, நீ தான் காப்பாற்றணும் என்று பிரார்த்தித்தோம். ஒரு சந்தோஷமான செய்தி வந்தால் சுஜூதிலே ஷுக்கூர் செய்து அல்லாஹ்வுக்காக சஜிதா ஷுக்கூர், அல்லாஹ்வுக்காக நாம் நெற்றி. இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுமா? ஸ்டேட்டஸ்ல போய் அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான், ஐ எம் வெரி ஹாப்பி, அவ்வளவுதான். எல்லாரும் பார்த்து எதுக்கு அவன் சந்தோஷப்படுறா, என்ன நடந்துச்சு தெரிய, இது பார்த்து 4 பேர் டென்ஷன், என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, கவலையா, ஒரு கவலையான முகம் மாறி அது இருக்குது அந்த இதுல சிம்பிள்ஸ் என்று, ஒரு அழுகிற முகம், கவலையான முகம், வாடி போன முகம் அப்படி போட்டு விட்டா 50 பேர் பார்த்தா 4 பேர் 8 பேர் என்ன துக்கம், என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, அவன் பிரச்சனைக்கு அவனுக்கு தீர்வு சொல்லிக்கொள்ள தெரியாம அவன் தடமாறிட்டு இருக்கிற நேரம் அடுத்தவன் ஸ்டேட்டஸை பார்த்து இவருக்கு இருந்து கொலையில. இப்ப ஏன் கவலை, என்ன நடந்திருக்கிறதோ தெரியா, என்ன பிரச்சனை, இவர் அவங்கள்ட்ட கேட்க இது ஏன்? இதன் மூலமாக தகாத ஆண் பெண் தொடர்புகள் எல்லாம் உருவாகி பாரிய சிக்கல்கள் உருவாகிற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு சமூகம். அன்பு சகோதரர்களே, அதனால சொல்லுகிறேன், நானும் நீங்களும் குர்ஆனை நெருங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நெருங்கி திக்ர் செய்து மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்றைக்கு காலையில சுபஹுக்கு எழும்பி இந்த நிமிடம் மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் வரைக்கும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, மிக சிறப்பான நாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாட்களில் என் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, மலக்குமார்கள், அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே நீங்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லாவிட்டாலும் குறைந்தது இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாவது சுபஹில இருந்து இந்த மஸ்ஜிதுக்குள் ஜும்மாவுடைய குத்துபாவுக்கு நுழையும் வரைக்கும் எத்தனை ஸலவாத்து சொல்லி இருப்போம். இன்றைக்கு காலையில எழும்பி எத்தனை வாட்டி காலையில் ஓத வேண்டிய துஆக்கள் திக்ர்கள் எத்தனை சொல்லி இருப்போம். இதுதானே ஒரு முஸ்லிம் குடும்பம், இதுதானே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய குடும்பம். உம்மாவும் வாப்பாவும் தொழுதுட்டு குர்ஆனை ஓத, அதை பார்த்து பிள்ளைகள் ஓத, வாப்பா தலைமை தாங்கி எல்லாருக்கும் காலை துஆக்களை ஞாபகப்படுத்த, சின்ன பிள்ளைகள் கூட குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அந்த துஆக்களை சொல்ல, ஒரு முஸ்லிம் குடும்பம் இப்படி அமையணுமா இல்லையா?
காலை மாலை துவாக்கள் வீட்டிலே ஓதப்படணுமா இல்லையா? குர்ஆனுடைய அந்த ஓதல் வீட்டிலே கேட்கணுமா இல்லையா? ஆனால் முழுக்க முழுக்க இன்றைக்கு ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்ல ஞாபகம் இல்லை, நேரம் இல்லை. ஆனால் இந்த ஹுத்துபாவுக்கு வரும் வரைக்கும் இன்றைக்கு சுபஹில இருந்து எத்தனை போனை ஒரு பக்கம் வச்சுட்டு அவரால் இருக்க முடியல. எங்க இருந்தாலும் போன் எங்க போன் எங்க போன், அது பக்கத்துல இப்படி பார்த்துட்டே இருக்கிறது. இல்லாட்டி அவருக்கு பதறுது, டென்ஷன் ஆகுது, ஏதோ உளவியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டவர் மாறி ஐசோலேட்டட் ஃபீலிங் வருது. இது மனநோயாக மாறிடும். இதற்கு பின்னாடி வீட்டில் நடக்கிற நம் தனிப்பட்ட விடயங்கள், நம் குடும்ப விடயங்கள் பகிரங்க பொறாமைப்படுற மாதிரி, அவர்களுடைய கண்ணேறு நமக்கு வருகிற மாதிரி எந்த செயல்களிலும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. மாறாக அதையெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தோடு நிப்பாட்டி அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாகவும் நம்முடைய தேவைகளை இறைவனிடத்திலே எத்தி வைக்கக்கூடியவர்களாகவும் நாமும் நமது குடும்பமும் அல்லாஹ்வை அதிகம் நெருங்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிய. சின்ன பிள்ளையாயிருக்கட்டும், இளைஞர்களாயிருக்கட்டும், யாராயிருக்கட்டும், எல்லாரும் எல்லா பாவமான விடயங்களையும் அந்த மொபைலில் சமூக ஊடகங்களில் பார்க்கறதுக்குரிய எல்லா வசதிகளும் இன்றைக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்க. கட்டில் அமர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி கையை வைப்பார்கள், அதிலே ஊதுவார்கள், குல் சூறாக்கள் 3ஐயும் ஓதுவார்கள், தன்னுடைய மேனியிலே முழுக்க தடவுவார்கள். இப்படி 3 முறை செய்வார்கள். அதுக்கு பின்னாடி ஆயத்துல் குர்சி, சூரா பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள், இன்னும் சில துஆக்கள், இதையெல்லாம் ஓதிவிட்டு வலது பக்கமாக சாய்ந்து கடைசியாக அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம தபஅஸு இபாதக, இந்த துஆவை ஓதிட்டு ரசூலுல்லாஹ் தூங்குவார்கள். உங்களுடைய ஆள் மனதை தொட்டு சொல்லி பாருங்கள். இப்படி வுளு எடுத்ததுல இருந்து இந்த துஆவை சொல்ற வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுவார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் செய்த எல்லாத்தையும் சரிவர செய்து நான் முறையாக தூங்கியது எப்ப? இறுதியா எப்ப? ஏன்? நம்முடைய கைகள்லையும் மொபைல் தான். தூங்கும்போது மொபைல். இமாம் ஒரு வெள்ளிக்கிழமையில இமாம் மிம்பருக்கு ஏறார், ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் குத்துபாவுடைய நேரத்தை தாண்டி கொஞ்சம் நீட்டிட்டார்னு வைங்க, அது அந்த நாள் பெரும் சர்ச்சை. என்ன 10 நிமிஷம் நீட்டிட்டாரு, என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு 5 நிமிஷம் கூட கேட்க நம்மால முடியல. மொபைலை எடுத்து மணித்தியால கணக்கு 10 மணிக்கு பெட்டுக்கு வந்தவர் 1 மணி ஆகும், எதை பார்க்கிறேன்னு தேடி முடியல. இன்னும் இன்றைக்கு மனநோய் என்ன தெரியுமா? சும்மா அப்படியே செஞ்சு 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 போறா. எதை பார்க்கிறேன்னு தெரியா, ஏன் எடுக்கிறேன்னு தெரியா, எதை பார்ப்போம் என்று முடிவு செய்ய 2 ஹவர் போகுது. அதுக்கு பின்னாடி தான் இது முக்கியமான செய்தி உண்டு. சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரன், நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நேரங்கள், காலங்கள் மிக மிக முக்கியமானது. மறுமையிலே இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே. குடும்ப தலைவர்கள், பொறுப்புதாரிகள், நம்முடைய பிள்ளை எப்படி தூங்குது, வீட்டிலே ஒரு இஸ்லாமிய மார்க்கமான குடும்பமாக அந்த குடும்பம் இயங்குகிறதா, மனைவி எப்படி நடந்து கொள்றா, இதையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு தந்தை, ஒரு ஆண் கடமைப்பட்டவர். அல்லாஹ் மறுமையிலே இதை பற்றி என்னிடத்தில் கேட்க போகிறான். அன்பு சகோதரர்களே, இதே ஹராமான பாவமான பொறாமை வர்ற விடயங்களை எல்லாம் தவிர்த்துட்டு இன்றைக்கு இசை, சினிமாக்கள், தனிப்பட்ட விடயங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது? சோசியல் மீடியால முஸ்லிம்கள் சினிமா பாடல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல, தன்னுடைய அந்த இதுல போய் ஃபேஸ்புக்ல போய் இசையையும் சினிமா நடிகர்களையும் அவர்களுடைய திரைப்படங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு மார்க்க விடயம் வரும்போது, நல்ல ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன் வசனம் வரும்போது அதை 4 பேருக்கு பகிர்ந்து கொள்வதற்கு இடம் கொடுக்காத மனசு
ஒரு ஜோக் வீடியோ வந்தா பதிவு, அதை டக்குண்டு 1000 பேருக்கு அனுப்புறோம், எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறோம். 4 பேர் 4 கடையில போய் பன்னையும் ரொட்டியையும் அதையும் இதையும் சாப்பிட்டு உளுங்கி காட்டுறான், அதை எடுத்து பாருங்கன்னு 10 பேருக்கு இந்த கடையில போய் சாப்பிடுங்கன்னு பகிர்ந்து கொள்றோம். அல்லாஹ்வுடைய வசனங்களை பகிர்ந்து கொண்டால் அதற்கு நமக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? நான் எப்படி ஹராமான ஒன்றை பதிவு செய்யும் போது அதை பார்த்தால் அவர்களுக்கு பாவம் கிடைக்குது, நான் செய்யறதால இசையை கேட்க வைக்கிறோம், அவர்களையும் பாவத்தாளியாக்குறோம், நாமும் பாவம் செய்கிறோம். அதே மாதிரி ஒரு நல்ல காரியத்தை, ஒரு பயான, ஒரு நல்ல ஒரு ஹதீஸ, குர்ஆனுடைய அழகான ராகமான ஒரு பகிர்ந்துக்கோங்களேன் ஸ்டேட்டஸ்ல. ஒரு நல்ல குர்ஆன் வசனத்தை ஷேர் பண்ணுங்களேன் உங்களோட ஃபேஸ்புக்ல. அதை பார்த்து 4 பேர் மாறட்டும், திருந்தட்டும், அவர்களும் குர்ஆன் ஓதட்டும். சில திக்ருகளை ஞாபகப்படுத்துங்க. காலை துவாக்களை ஓதி இன்றைக்கு எல்லாரும் ஓதிட்டீங்களா? மாலை ஆகும் போது இன்றைக்கு இந்த துவா, மாலை துவாக்களை எல்லாம் ஓதிட்டீங்களா? ஞாபகப்படுத்துங்க. எத்தனை பேர் ஓதுறாங்களோ அத்தனை நன்மை கிடைக்குமா இல்லையா? அன்பு சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இந்த சினிமாக்களாலும் திரைப்படங்களாலும் இந்த சோசியல் மீடியாக்கள்ல வரக்கூடிய ஹராமான இசையும் ஹராமான கூடாத வீடியோக்களாலும் இன்றைக்கு சமூகம் சீர்கெட்டு கொண்டு போகிறது. இளம் சமூகம் வழி தவறி கொண்டு போகிறது. சினிமாக்கள் இந்த சோசியல் மீடியாவில் தாராளமாக பார்க்கப்படுது. வாப்பாக்கு தெரியாது புள்ள என்ன பார்க்கிறார், என்ன நடக்குது, யாரோட பேசுறார் தெரியாது. இது மாறாவிட்டால் உங்க பிள்ளையை நாளை மறுமையிலே, நீங்க சில வேளை ஐவேளை தொழுகையாளியாக இருக்கலாம், உங்க பிள்ளையை பாதுகாக்க தவறிவிட்டீர்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். சொர்க்கத்திலே நீங்கள் இருந்து உங்கள் பிள்ளையை நரகத்திலே பார்க்கக்கூடிய அந்த துர்ப்பாக்கியமான நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் அல்லாஹ் கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். இந்த பொறாமைப்படுறது, நிறைய பேர் இதை பார்த்து பொறாமைப்பட்டு நன்மைகளை எல்லாம் அழித்துக் கொள்கிறார்கள். ஹராமான விடயங்களை எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு தகவல் வருதா, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அதை 4 பேருக்கு சொல்லும் போது ஃபத்தபையனு, அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். உண்மையான செய்தியா, சரியான செய்தியா, தப்பா வதந்தியா பார்த்துக்கோங்க, தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். ஒன்றுமில்லை, எவன்டையாவது ஒரு செய்தி வந்தா 1000 பேருக்கு பார்த்தீங்களா தேடுவதையும் ஆராய்வதையும் இதுதான் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இது மாறி அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள், இறைவனுடைய வேதம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள், நல்ல விடயங்கள் பகிரப்பட்டால் இது நமக்கு நன்மையாக மாறும். இறுதியாக அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது மிக மிக குறுகிய வாழ்க்கை. இந்த மொபைல் ஃபோனை பார்த்து நிறைய பேருக்கு என்ன நடக்குது தெரியுமா? இரவு 12 மணி 1 மணி வரையும் தன்னை அறியாமலே ஃபோனில் மூழ்கி கிடக்கிறார். நேரம் பிந்தி விட்டது என்று ஃபோனை வச்சுட்டே சில பேர் தூங்கிட்டாங்க. ஃபோன் ஓடிக்கொண்டிருக்கும் சுபகு வரைக்கும். பல பேருக்கு சுபகு தொழுகை கூட இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? சொர்க்கம் போகணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், மக்கள் எல்லாம் தூங்குற நேரத்தில் நீங்க எழும்பி இரவுல தனியா தொழுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். எத்தனை பேட வீட்டுல மற்றவர்களை பத்தி சிந்திக்க தேவையில்லை. நான் கடைசியாக என் வீட்டில் எல்லாரும் தூங்குற நேரம் யாருக்கும் தெரியாமல் தனிமையில போய் உழுவெடுத்து வந்து ரப்பிடத்திலே தொழுது தன் கவலைகளை எல்லாம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கக்கூடியவர்கள், தன்னை படைத்த ரப்பிடத்திலே சுஜூதிலே எத்தனை பேர் பிரார்த்தித்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இப்படி இரவுல மக்கள் எல்லாம் தூங்கும்போது நீங்க வந்து தனியே இறைவனோட தொழுதால். அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி, இமாம் திர்மிதி 2485 செய்தியாக பதிவிடுகிறார். சஹீஹான செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தத்ஹுலுல் ஜன்னத பிஸலாம், சாந்தியாக சொர்க்கம் நுழைவீர்கள்.
இரவிலே தொழுது பாருங்கள் சகோதரர்களே. இந்த மொபைல் போனை ஒரே ஒரு நாள் இன்றைக்கு முடிவெடுங்க. இந்த பள்ளியிலிருந்து வெளியே போக முன்னாடி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இஷா தொழுகைக்கு பின்னாடி எந்த காரணத்துக்காகவும் இந்த மொபைலை தொட மாட்டேன். நேரத்தோட தூங்கி தஹஜ்ஜத் நேரத்துல யாருக்கும் தெரியாமல் எழும்பி உழு செய்து விட்டு வந்து தொழுகையில விசாரிப்பான் என்ற ஒரு துளி அச்சம் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், மறுமையிலே வாய் மூடியாச்சு. அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு பூட்டு போட்டாச்சு. வதுகல்லிமுனா ஐதீஹிம், இளைஞர்களை கேட்டுக்கோங்க. இரவு நேரத்திலே தனிமையாக பாவம் செய்யக்கூடியவர்கள் மொபைல் போனை பயன்படுத்தி கேட்டுக்கோங்க. அவருடைய கண்ணு அவர் பார்த்ததை பேச போகிறது மறுமையிலே. அல்லாஹு அக்பர். ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும், அவருடைய செவிப்புலன் இரவு நேரத்தில் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயையும் ஹெட்போனையும் கூடாத கூத்து கும்மாளங்களையும் இதைகளையும் கேட்டவர்கள், விபச்சார சினிமா காட்சிகளை அசிங்கங்களை பார்த்தவர்கள், கூடாத இன்னொரு அந்நிய பெண்ணோடு இரவு நேரத்திலே, எந்த இரவுலையோ பகலையோ எந்த நேரத்திலேயும் தனிமையிலே செட்டிங் செய்தவர்கள், மறுமையிலே ஷஹித அலைஹிம் சம்உஹும், அவருடைய செவிப்புலன்கள், அப்சாருஹும், அவருடைய பார்வைகள், ஜுலூதுஹும், அவருடைய யா அல்லாஹ் நான் என்ன செய்தேன் என்று என்னுடைய உடல் உறுப்புகள் எனக்கு எதிராக மறுமையிலே சாட்சி சொல்லப்படும் நாளை பயப்படக்கூடாதா சகோதரர்களே? இன்றைக்கு இந்த உலகம் நான் இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை நிச்சயமாக அழியுமே, இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பூமி அழிக்கப்படுமே, அந்த நாளை பயப்படுறது இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மையான தக்வாதாரிகள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் இரவு நேரத்தை எப்படி கழிப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியார்கள், உண்மையான அந்த அடியார்கள் எப்படி இரவு நேரத்தை கழிப்பார்கள் தெரியுமா? சுஜ்ஜதன் வ கியாமா, நின்று தொழுதவர்களாக, தலையை சுஜூதிலே வைத்தவர்களாக கழிப்பார்கள். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நானும் நீங்களும் மாறணும். இந்த நவீன சாதனங்கள் அதற்கு நமக்கு தடையாக இருக்க கூடாது. அப்படி சுஜூதிலையும் தொழுது கொண்டும் அவர்கள் சொல்லுவார்களாம், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். இதுதானே தேவை. இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்காக? சொர்க்கம் வேண்டும் யா அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், இந்த நரக நெருப்பின் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே. இன்ன அஸாபஹா கான கராமா, இந்த நரக நெருப்பினுடைய வேதனை நிரந்தரமானது, தாங்க முடியாதது யா அல்லாஹ், அதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று ரஹ்மானுடைய அடியார்கள், அந்த ரப்பினுடைய அடியார்கள் இரவு நேரங்களில், தஹஜ்ஜத்துடைய நேரங்களில் அல்லாஹ்வை நெருங்கி பிரார்த்திப்பார்கள். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.